ஆத்தோடு அடிச்சுட்டு போகிருந்த என்னை யாரோ ஒரு புண்ணியம் பார்த்து காப்பாத்திட்டாரு. பாம்பிளாஸ்ட்ல என்னோட உருவம் முழுசா செதஞ்சு போச்சு. என் குரல் மாறி போச்சு. கவர்மெண்ட் எங்க வீடு எல்லாம் நான் வாரில் செத்து போயிட்டு தான் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இப்படி சிதைஞ்சு போன இந்த உருவத்தோடு நான் வீட்டுக்கு போனேன்னா சந்தோஷம் அவங்க என்ன ஏத்துப்பாங்களா? கண்டிப்பா இல்ல. நீ செத்து போன துக்கத்தை மறந்துட்டு அவங்க பாட்டுக்கு சகஜ வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க. நீ இப்ப போய் இந்த முகத்தோட நின்னா யாராலதான் சந்தோஷப்பட முடியும்? இனி உன்னால எந்த வேலையும் செய்ய முடியாது. பொண்டாட்டிக்கு புருஷனா கூட இருக்க முடியாது. கவர்மெண்ட்லயும் வேலை கிடைக்க போறதில்ல. நீ மட்டும் உயிரோட இருக்கிறது கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சதுன்னு வெய்யே, உங்க குடும்பத்துக்கு உங்க ஊருக்கு கிடைக்கிற எல்லா சலுகைகளும் நின்னுடும். நீ தேசத்துக்காக செத்து போனவன்ற நல்ல பேரும் போயிடும். அப்புறம் என்ன ஆகும்? நீ அவமானப்படுவ. அந்த அவமானத்தால வீட்டுல இருக்கிறவங்க மூஞ்சில நீ முழிக்க முடியாம உன் சொந்தத்தெல்லாம் இழந்துருவ. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வேதனைப்பட்டு ஒரு நாள் சேர்த்தே போயிருவ. போது வாய மூடு. மனுஷனா பிறக்கிறது பணத்துக்காகவும் சொத்துக்காக மட்டும் இல்ல. பந்தம், பாசம், தியாகம்னு மனசு சம்பந்தப்பட்ட விஷயம் நிறைய இருக்கு. அதெல்லாம் எங்க புரிய போகுது? போதும்பா உங்க தத்துவம். இரும்பு நல்லா இருந்ததா பற்றையில கத்தியும் செய்யலாம், சுத்தியும் செய்யலாம். அதுவே துருப்பிடிச்சு போனா 10 காசுக்கு பிரயோஜனப்படாது. அதுவேதான் மனுஷனுக்கும். ஆமாமா, ஆமா. பிள்ளைங்கள்லாம் பெத்தவங்களுக்கே புத்தி சொல்ற காலம் இது. நீ புத்தி சொல்லி கேட்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. பாப்பா, நீங்க என்ன மாமா யாரோட விஷயத்துக்காகவும் எப்படி டென்ஷன் ஆகுறீங்க? வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியல உங்களுக்கு? சும்மா இருக்கேம்மா, சும்மா இருக்கேன். இப்படியே போனா இன்னைக்கு இல்லைனாலும் ஒரு நாள் நான் செத்து போகத்தான் போறேன். பேச ஆரம்பிச்சாலே சாவு பத்தி தான் பேசுவார். உங்க இஷ்டப்படி எக்கட கட்டு போங்க. வாங்க போலாம். சந்துரு, இவங்க பேச்செல்லாம் நீ காதுல போட்டுக்காதப்பா. இவங்க எல்லாம் மனுஷங்களே இல்ல. செத்த புணத்தை கொத்தி கொத்தி திங்கிற கழுகுங்க. நீ வருத்தப்படாதப்பா. இந்த பாருப்பா, நீ நேரம் உங்க வீட்டுக்கு போயிடு. நீ உயிரோடு இருக்கிற விஷயம் தெரிஞ்சா உன்னை பெத்தவங்க மனசு குளிர்ந்து போயிடும். உன்னை கண்டிப்பா ஏத்துக்குவாங்க. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. நீ ரொம்ப சோர்ந்து போயிருக்கப்பா. ராத்திரி இங்கேயே தங்கிட்டு காலையில போகலாம். வாப்பா சந்துரு, வா வாப்பா. இப்ப நான் உண்மை சொல்லிட்டேன்னா நீ என்ன புருஷனா ஏத்துக்குவேன். ஆயுசு பூரா எனக்கு சேவை செஞ்சு கழிச்சிருவேன். ஆனா என்னோட சுயநலத்துக்காக உன்னோட சுகத்தை பாழ் பண்றதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. என்ன பண்ணிச்சிட இவ்வளவு நாள் உன்னை பிரிஞ்சிருந்துட்டேன். இனி உங்க சந்தோஷத்துக்கு நான் தடையா இருக்க மாட்டேன். இப்ப நான் ஒரு துருப்பிடிச்ச தகரம். எதுக்கும் பிரயோஜனம் இல்லை. இனிமேலாது உனக்கு எல்லாம் நல்லதா நடக்கட்டும். என்ன மறந்துட்டு நீங்களாம் சந்தோஷமா இருந்தா அதுவே எனக்கு போதும் கௌரி.
மேடையில் அமர்ந்திருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, இது தியாகத்தை போற்றும் விழா. தாய் நாட்டுக்காக தன் உயிரையும் துச்சமாக மதித்து உயிர் தியாகம் செய்த நமது இராணுவ வீரர்களுக்கு மரியாதை செய்யும் விதமாக இங்கே நாம் அனைவரும் கூடியிருக்கிறோம். பாகிஸ்தான் தீவிரவாதிகளுக்கு எதிராக கார்கில் போரில் துணிச்சலுடன் போர் புரிந்து பல உயிர் தியாகம் செய்திருக்கிறார்கள். அந்த தியாக புருஷர்களை பாராட்டும் விதமாக இங்கே பத்திரிகையாளர்கள், அரசாங்க அதிகாரிகள், பொதுமக்கள் என பலரும் ஒன்று கூடி நன்கொடை அளித்து இங்கே விழா எடுத்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே நமது மத்திய மந்திரி அவர்களும் வந்திருக்கிறார். சம்பந்தப்பட்டவர்கள் மேடைக்கு வந்து மரியாதையை பெற்றுக்கொள்ளும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். அன்பானந்தம் என்கிற வீரரின் மனைவி நிர்மலா. தம்பி, நீங்க என்ன ஆக போறீங்க தம்பி? நானும் எங்க அப்பா மாதிரியே சோல்ஜர் ஆக போறேன். எங்க அப்பா கொண்டவங்கள நான் பழி வாங்க போறேன். இப்பொழுது நமது வீரபுத்திரன் நம் நெஞ்சங்களில் நிறைந்து எதிரிகளுடன் போராடி அமரராகிய நமது சூர்யாவின் தர்மபத்தினி கௌரி. நிறுத்துங்க. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு அவங்க கிட்ட செக் கொடுக்காதீங்க. ஏன்பா? எங்க அண்ணனோட உழைப்புல தான் குடும்பமே நடந்துட்டு இருந்தது. இப்ப எங்க அண்ணன் இல்ல. எங்க அப்பாவுக்கும் வயசாயிருச்சு, எங்க அம்மாவுக்கு நினைவு சரியில்லை. எங்க அண்ணன் மட்டும் இருந்திருந்தா எங்க குடும்பத்தை நல்லா பார்த்திருப்பாரு. ஆனா இப்ப அந்த பொறுப்பெல்லாம் என் தலையில விழுந்துருச்சு. வர்ற பணத்தை எல்லாம் இவங்க கையில கொடுத்துட்டா எங்க அப்பா அம்மாவுக்கு கதியாரு. இவனுமோ நல்லவதான், நம்பலாம். ஆனா இவ வயசு, பணம் கைக்கு வந்த அப்புறம் யாரோடையாவது ஓடி போயிட்டானா? ஐயோ, எங்க அத்தை மாமா கதி. தயவு செஞ்சு அந்த செக்கை என்கிட்டே கொடுத்துருங்க. ஏண்டா, இவ்வளவு நாள் தின்னு தீத்தது பத்தாதுன்னு இங்கேயும் வந்துட்டீங்களா? இதுல ஒரு சல்லி காசு கூட உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. பெரியவரே, இது என் பையனோட பணம். நியாயப்படி, தர்மப்படி அது என் மருமகளைத்தான் சேரணும். அவகிட்டே கொடுத்துருங்க. அது எப்படி கொடுக்குறாங்கன்னு நானும் பாக்குறேன். ஏண்டா, கலாட்டா பண்றதுக்குன்னு வந்திருக்கீங்களா? ஏய், எம்எல்ஏ கை வைக்கிறீங்களா? ஐயோக்கிய பசங்களா! பர்ஸ். சந்துரு, கிளம்பிட்டியாப்பா? நடக்கிறதெல்லாம் பார்க்குறப்போ சிப்பாயோட வாழ்க்கை ரொம்ப கேவலம். அதான் நான் கிளம்பிட்டேன். போறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு உதவி செய்வியாப்பா? பணத்துக்காக என் மேலேயே கை வைக்க துணிஞ்சவங்க கண்டிப்பா என் மருமகளை நல்லபடியா வாழ வைக்க மாட்டாங்கப்பா. பாவப்பட்ட அந்த பொண்ணுக்கு, என் மருமகளுக்கு எந்த ஒரு காரணத்துக்காகவும் அநியாயம் நடந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எது எப்படியோ போகட்டும். நீ ஒரு தெய்வம் மாதிரி இந்த ஊருக்கு வந்து சேர்ந்த. அந்த அப்பாவி பொண்ணுக்காக நீ ஒரே ஒரு பொய் சொல்லணும்பா. சூர்யா சாகும் போது என்கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிட்டான். அவ ஆயுசு பூரா என்னையே நினைச்சு நினைச்சு சாக வேண்டாம், வேற யாரையாவது கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் நடத்தினாதான் என் ஆத்மா சாந்தி அடையும்னு சொன்னான். அதை சொல்றதுக்காகத்தான் நான் இவ்வளவு தூரம் இந்த ஊருக்கு வந்தேன் அப்படின்னு. சந்துரு, சந்துரு, நீ ஒரே ஒரு பொய் சொன்னா போதும்பா, என் மருமக வாழ்க்கையில வசந்தம் வந்துரும்பா. எனக்கு தெரியும் நீ ஒரு சிப்பாய், வீரன். நீ எதுக்காகவும் பொய் சொல்ல மாட்ட, யாரையும் மோசம் பண்ண மாட்ட. ஆனா ஒரு பழமொழி இருக்கு சந்துரு, 1000 பொய் சொல்லியாவது ஒரு கல்யாணம் பண்ணலாம் பாங்க.
நீ சொல்ல போற ஒரே ஒரு பொயில தான் என் மருமக வாழ்க்கை பூரா நல்லா இருக்க போறா. இதை மட்டும் முடியாதுன்னு சொல்லிடாதப்பா. அவரோட ஆத்மாக்கு இதனால சாந்தி கிடைக்கும் சந்துரு, சாந்தி கிடைக்கும் சந்துரு.